வந்துட்டு தரையில உட்கார்ந்த உடனே அவரோட கையில வந்துட்டு ஒரு கல் மாதிரி குத்திரும். அந்த கல் எடுத்து பார்த்தா இப்ப இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப ரேரான ஸ்டோன் தெரியுது. இவர்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப இவர் ஏதாச்சும் வந்து ஒரு பொருளை பாக்குறாரு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்றத அவரால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப இந்த கல்லு ரொம்ப காஸ்ட்லியான கல்லுன்னு தெரியுது. இவர் வந்து ஒரு மைண்ட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப அந்த மைண்ட்ல வேலை செஞ்சுட்டு வெளியே போறப்போ வந்து கண்டிப்பா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவருக்கு இருக்கிற பவர் வச்சு அந்த கல்லை அப்படியே மாயமா மறைய வச்சு அவரோட வீட்டுக்கு போக வச்சிருவாரு. இப்ப மைண்ட்ல இருந்து வெளியே போறப்போ ஃபுல்லா செக் பண்ணி தான் வெளியே அனுப்புறாங்க. இதே மாதிரி இவரோட பவரை யூஸ் பண்ணி இப்ப இவர் வந்து இது மாதிரி ஒரு 2-3 கல்லுங்களை வந்து சேர்த்து வச்சுட்டு தான் இருப்பாரு. அதுக்கு மேல இப்படி கையை வச்ச உடனே இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லியானது அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வருது. கண்டிப்பா பல கோடிங்களுக்கு போகும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாரு. இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு வித்துடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. கண்டிப்பா $20 மில்லியன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டு போறப்போ வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்திருப்பாரு. அவரும் இதே மாதிரியே ஒரு மைண்ட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப நான் வந்து யாருக்கும் தெரியாம ஒரு கல்ல சீக்கிரட்டா எடுத்துட்டு வந்துட்டேன், இதோட வேல்யூ என்னவோ அதை நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதோட மதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனா இவரு வந்து கொஞ்சம் காசு கொடுத்த உடனே சாதா இந்த கல்லுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறானே அப்படின்ட்டு அவரும் வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. ஆனா அவர் கொடுத்த விலையை விட இப்ப இந்த கல்லோட விலை 100 மடங்கு விலை ஜாஸ்தி அப்படின்றது இவருக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப இவர் சேர்த்து வச்சிருந்த எல்லா கல்லுங்களையும் எடுத்துட்டு போயிட்டு வித்துடலாம் அப்படின்ட்டு போயிருப்பாரு. சூட் கேஸ் ஃபுல்லா நிறைய காசுங்க இவருக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்ப இந்த காசை வச்சு ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கை மாத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஷாப்பிங் மால்குள்ள போயிருப்பாரு. அவருக்கு தேவையான ட்ரெஸ், வாட்ச், ஷூ எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துருவாரு. அடுத்ததா இப்ப இவர்கிட்ட மிச்சமா இருக்க காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஊர்ல வந்து அந்த மைண்ட்ல வேலை செஞ்சிருப்பாங்களா அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு. நீங்க என்கிட்ட இங்க இருக்கிற கல் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த ஊர்ல வேலை செய்யறவங்களுக்கு பெருசா படிப்பறிவு எதுவும் இல்ல. இந்த ஒரு கல்லுக்கு போயிட்டு இவ்வளவு காசு தரேன் அப்படின்ட்டு சொல்றாரு அப்படின்றதுனால எல்லா கல்லுங்களையும் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. இந்த பக்கம் வேலை செஞ்சு கஷ்டப்படுறவங்களோட உழைப்பெல்லாம் இவர் எடுத்துக்கிட்டு மேல மேல வந்து இன்னும் பணக்காரர் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்காரு.